நமோ நாராயணாய நமக. ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி மேதாவி விக்ரமக்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருத்தஞோ கிருதிராத்மவான். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 82வது திருநாமம். அது என்ன திருநாமம்? துராதர்ஷக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா அசைக்க முடியாதவர். சொல்லும் முறை துராதர்ஷாய நமக, துராதர்ஷாய நமக. இந்த துராதர்ஷாயனுடைய நமகத்தினுடைய கதையும் நம் எம்பெருமானுடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். நம்ம இது ராமாயணத்தில் உள்ள ஒரு குட்டி கதை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வானர சேனையின் முன் நின்றானாம். ஏன்னா நிறையா ஆஞ்சநேயரை யாருமே வெல்ல முடியல அப்படின்றதுக்காக இவரே நின்னாராம். அப்போ நின்றான். நீலன் என்ற வானர வீரன் ராவணனோடு போர் புரிய முன்வரும். அவன் மீது பானத்தை நீலன் மீது நீலன்றது ஒரு பெரிய வானரர். அவர் போர் புரியறப்ப பானம் அவன் தலைக்கு மேல் சென்று விட்டதாம். கடும் கோபம் கொண்ட ராவணன் தீயை காக்கும் ஆக்னேய அஸ்திரத்தை அவன் மேல் ஏவினானாம். ஆனால் அந்த அஸ்திரம் நீலனுக்கு குளிர்சாதனத்தைப் போல குளுமையாக இருந்ததாம். அப்போது அங்கு வந்த ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து, ஏ முட்டாளே, நீலன் அக்னி பகவானின் மகன். தந்தையே மகனை சுடுவாரா? என்னிடம் போரிடவா என்று அழைத்தானாம் ஆஞ்சநேயர். ராவனும் அனுமானுடனும் மல்யுத்தம் புரிய தயாரானாம். வானவர்கள் பார்வையாளராக சுற்றி அமர்ந்து கொண்டார்களாம். ஆஞ்சநேயர் தனது முழங்கையால் ராவணனை தாக்கினாராம். ராவணன் சுருண்டு கீழே விழுந்தான். உன்னை போன்ற ஒருவனுடன் போர் புரிவதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் என அனுமானின் வீரத்தை பாராட்டினாராம் ராவணன். உன்னை அனுமான் சிரிச்சுக்கிட்டாராம். மீண்டும் எழுந்த ராவணன் தன் முட்டியிலான் அனுமான் மார்பிலை தாக்கினாராம். அந்த பலமான அடியால் அயர்ந்து போன அனுமான் மார்பில் கை வைத்தபடி அமர்ந்தார். அதை கண்டதும் மற்ற வானர வீரர்கள் தளர்ந்து போய் நாலாபுறமும் ஓடத் தொடங்கினாராம். யாரும் அஞ்ச வேண்டாம், அந்த 10 தலை மிருகத்தை நான் வதைக்கிறேன் என்று அவர்களை தேற்றிய லக்ஷ்மணன் ராவனுடன் போர் புரிந்தாராம். அதனால் என்னாச்சு? நாம் இவனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டோம். இவன் நம் எதிர்பார்ப்பதை விட வீரனாகவே இருக்கிறான் என்று லக்ஷ்மணின் வீரத்தை கண்டு வியந்தாராம் ராவணன். உடனே சாதாரண அஸ்திரங்களால் லக்ஷ்மணனை வீழ்த்த முடியாமையால் பரமசிவன் தனக்கு தந்த வலிமை மிக்க ஒரு அஸ்திரத்தை கொண்டு அவர் என்ன செஞ்சாராம்? அவன் மேலே ஏவினாராம். அதை சரியாக கணிக்காத லக்ஷ்மணன் அந்த அஸ்திரத்தை தாக்கப்பட்டு மயங்கி கீழே விழுந்தாராம். இது இந்த கதை நமக்கு தெரியும். அந்த ராமாயணம் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும். அதாவது என்னென்னா, கலங்கி நாலாபுறமும் சீறி ஓடினாராம். சீதையை விட லக்ஷ்மணனிடம் ராமன் அதிகமான அன்பு வைத்திருந்தாராம். யார்? லக்ஷ்மண் மீது ராமன் வச்சுருந்தாராம். அது அப்போ என்னென்னா, லக்ஷ்மணனை சிறைப்பிடிக்க எண்ணினாராம். தன் 20 கைகளாலும் லக்ஷ்மணனை தூக்கவே முடியவில்லையாம். என்னதான் இவர் கீழே மயங்கி விழுந்துட்டானோ தன்னுடைய 20 கையை வச்சுட்டு ராவணன் தூக்குறாராம். 10 தலைனால 20 கை தானே இருக்கும். அப்போ இப்போது எனது முறை என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்த அனுமன் ராவணனை தாக்கிவிட்டு லக்ஷ்மணனை எளிதாக தூக்கி சென்று பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்ந்தாராம் நம்ம ஆஞ்சநேயர். உடனே இந்த சம்பவத்தை கைலாயத்திலிருந்து பரமசிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்வதி, சுவாமி, ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்கக்கூட முடியவில்லை. ஆனால் அனுமன் எளிதாக அவனை தூக்கி சென்று விட்டானே, அது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டாளாம். அதற்கு தேவி, நாம் இருவரும் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறோமே, அதில் 82வது திருநாமம் துராதர்ஷக என்று பொருள். ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணுக்கு திருமாலின் அம்சமும் உண்டு. அதனால் ராவணனால் லக்ஷ்மணனை அசைக்க முடியவில்லை என்றாராம் சிவன். எப்படி பார்த்துக்கங்க. அதனால் அனுமன் அப்படின்னு கேட்குறாளாம். சரி அசைக்க முடியல. அவனுக்கு உதவி செய்த நானே தான் அனுமனாக பூமியில் பிறந்துள்ளேன். எப்படி பாருங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வருவதால் லக்ஷ்மணனை தூக்கும் ஆற்றலை திருமால் எனக்கு வழங்கினார். அதனால் தான் என் அம்சமான அனுமான் எளிதில் லக்ஷ்மணனை தூக்கி சென்றுட்டாராம்.
என்று விடையளித்தார் சிவபெருமான். பாருங்கள், யாராலும் அசைக்க முடியாதவராக திருமால் விளங்குவதால் யாராலுமே அசைக்கப்பட முடியாதவராக திருமால் விளங்கியதால் துராதர்ஷக என்று போற்றப்படுகிறார். துராதர்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் வரும் மன அழுத்தங்களால் அசைக்க முடியாதவர்களாகவும் ஆனந்தமாக வாழும்படி திருமால் அருள் புரிகிறார். அதான் நீங்கள் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம்னா, ராமாயண காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உண்டா என்று நமக்கு இதை எல்லாத்துக்குமே இது யோசிக்க வைக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தங்கன்னா, அந்த ரிஷிபிகி பரிகிதானி என்று காலாங்காலமாக ரிஷிகள் கூறி வந்த திருநாமங்களைத்தான் தொகுத்ததாகவும் அதையே பீஷ்மர் உபதேசித்ததாகவும் வியாசர் தெளிவாக சொல்லிவிடார். அதாவது கொலம்பஸுக்கு முன்னவே அமெரிக்கா உண்டல்லவா அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. இது நிறையா பேர் நல்லா தெரிஞ்சவங்க, என்னடா இது நம்ம ராமர் காலத்தில், ராமருக்கு அப்புறம் தானே இது வந்துச்சு, ராமாயணனுக்கு அப்புறம் தானே மகாபாரதம் வந்துச்சு, அதனால் இதை நினைக்கலாம். அப்போவே இது தெரிஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிசிஎஸான திருநாமத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாமமும் எவ்வளோ சிறப்பு பெற்றது பார்த்தீங்களா. அதாவது நம்ம இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்வதனால நமக்கு என்ன பலன் என்பதையும் ஒரு பிசிஎஸை பற்றி நமக்கு இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.